என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப சைலண்டா இருக்கிற ஒருத்தரை அனலைஸ் பண்ணி பாத்துட்டீங்களா? எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, அது நல்லதோ கெட்டதோ, யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அதிகமா சண்டை போட மாட்டாங்க. ஆனா எல்லார் மத்தியிலுமே அவங்களுக்கு ஒரு வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அண்ட் வேர்ல்டுல நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான், சச்சின் டெண்டுல்கர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல அதிகமா பேசாத சைலண்ட் பீப்புளா இருந்திருக்காங்க. சோ இந்த சைலன்ஸ் அவங்களோட லைஃப்ல அவங்க சக்சஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கு, இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற இந்த பவரை நம்மளோட லைஃப்ல நாம எப்படி கெயின் பண்ணி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ எப்பவுமே பேசிட்டு இருக்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம இடத்துலயுமே அமைதியா இருக்கிற இன்ட்ரோவர்ட்ஸ்க்கும் சேர்த்துதான் சொல்றேன். அண்ட் முதல்ல சைலன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பவர் என்ன? ஒருத்தர் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அவரோட இன்டென்ஷன்ஸ் என்ன, அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கறத ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒருத்தர் பேசாம அமைதியா இருந்தாருன்னா அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கும். ரொம்ப நாள் அமைதியா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது நம்மளோட மொத்த அட்டென்ஷனுமே அவங்க சீக் பண்ணிக்கிறாங்க. பி த லாஸ்ட் ஒன் டு ஸ்பீக். ஒரு கான்வர்சேஷன்ல நீங்களே ஸ்டார்ட் பண்ணி நீங்களே பேசுறதை விட முதல்ல எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத லிசன் பண்ணிட்டு கடைசியா நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தல தோனி அவரோட டீம் மீட்டிங்ஸ்ல ஒவ்வொரு பிளேயரும் என்ன சொல்றாங்க, அவங்களோட பிளான்ஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப பொறுமையா லிசன் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் கடைசியா தான் அவரோட சஜஷனை ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுப்பாராம். அதே மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனோ ஒரு பிரசன்டேஷனோ அந்த மாதிரி டைமிங்ஸ்ல நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியனை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட், டெவலப் யுவர் ஃபோக்கஸ். உங்களால ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே பேச முடியுமா? முடியாதுல. யோசிக்கிறது பேசுறது ரெண்டு விஷயத்தையுமே நம்ம ஒரே டைம்ல ரெண்டுத்துக்குமே போக்கஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட போக்கஸ் டிவைட் ஆகும். அதனாலதான் நம்ம மெடிடேட் பண்ணும்போது முதல்ல நம்ம வாயை மூடணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால மெடிடேட் ஒழுங்கா பண்ண முடியும். அண்ட் இதுதான் நானும் சொல்ல வரேன். சோ நீங்க ஒரு விஷயத்துல போக்கஸா யோசிக்கணும்னா பேசாம அமைதியா இருங்க. உங்களால ஃபுல் போக்கஸ் யோசிக்கிறதுல கொடுக்கும். நெக்ஸ்ட், லிசனிங். முதல்ல நம்ம யோசிக்கிறதுக்காக அமைதியா இருக்க சொன்னோம். இப்போ அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைதியா இருக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாங்க, இல்லைன்னா ஒரு பேட் இன்டென்ஷன்ஸ் உங்க மேல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அவங்கள அதிகமா பேச விட வேண்டியதுதான். அவங்க பேசுறதுக்கு நீங்க அதிகமா ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே போதும். அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப ஜாஸ்தியா பேச ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வளரும் போது அவங்களோட உண்மையான இன்டென்ஷன்ஸ நீங்க ரொம்ப சிம்பிளாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ப்ராசஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இதுதான், which is stop reacting. உங்களை ஒருத்தர் இன்சல்ட் பண்றாருன்னா அந்த இன்சல்ட்ட நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்றீங்கன்றத பொறுத்துதான் இந்த உலகம் ரியாக்ட் பண்ணும். சோ உனக்கு வேலைலாம் கிடைக்காதரா அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாருன்னா அவர்கிட்ட போயிட்டு நீங்க சண்டை போட்டு மல்லுக்கு நிக்கிறதுக்கு பதில ஓ அப்படியா அப்படின்னு நீங்க பாட்டு போயிட்டு உங்களோட வேலைய கரெக்டா பாத்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்போ நீங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸோட அவர் முன்னாடி நின்னீங்கன்னா அவரால் ஒண்ணுமே பேச முடியாது. சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களோட டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு பதில சைலண்டா இருந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். சரி, ஓகே, நான் சைலண்டா இருந்து எல்லாத்தையுமே லிசன் பண்ணிட்டேன். சரி, இப்ப நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா அந்த விஷயம் ரியலா இல்லையா, அதாவது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க பேசணும். அது உண்மைனா ஏன் உண்மையை பேசணும், பொய்னா ஏன் பொய்ய பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, நீங்க பேச வர விஷயம் அந்த சிச்சுவேஷனுக்கு ரெக்வயர்டா இல்லையா, அந்த சிச்சுவேஷனுக்கு அது தேவையில்லைன்னா தயவு செஞ்சு நீங்க அதை பேசாதீங்க. நீங்க பேச வர விஷயம் ரெஸ்பெக்டபிளா இருக்குமா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க பேச வர்றத எப்படி எடுத்துப்பாங்க, கைண்டா எடுத்துப்பாங்களா இல்ல அஃபென்சிவா எடுத்துப்பாங்களா அப்படிங்கறத ஒரு வாட்டி மைண்ட்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நாங்க சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸ்மே உங்களோட லைஃப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் டாபிக்க பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.